Hello students, welcome to Crack NEET Biology. In the video, photosynthesis in higher plants where are the ATP and NADPH used in the topic பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா டாபிக்ஸ்மே நம்ம கவர் பண்ணிட்டோம். So இதுக்கு முன்னாடி நம்ம லைட் ரியாக்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம். லைட் ரியாக்ஷன்ஸ்ல நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைச்சதுன்னு பார்த்தோம். ATP, NADPH and oxygen. So லைட் ரியாக்ஷன்ஸ் நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடலாம். லைட் ரியாக்ஷன்ஸ்ல டூ டைப்ஸ் இருக்கு. சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன். சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் ஸ்ட்ரோமல் லாமெல்லால நடக்கும்னு பார்த்தோம். அதுல ATP மட்டும் தான் சிந்தசைஸ் ஆகும். வேற நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் தைலகாய்டு மெம்பரேன்ல நடக்கும். அதுல ATP, NADPH ரெண்டுமே சிந்தசைஸ் ஆகும், ஆக்சிஜனும் ரிலீஸ் ஆகும் நம்ம பார்த்தோம். So the products of the light reactions are ATP, NADPH and oxygen. Okay. Of these products, oxygen will diffuse out of the chloroplast. Chloroplastல இருந்து diffuse out ஆகும். Eventually plantல இருந்தும் atmosphereல diffuse out ஆயிடும். Okay. Whereas the ATP, NADPH synthesize ஆச்சு இல்லையா, அது வந்து லைட் ரியாக்ஷன்ஸ்ல சிந்தசைஸ் ஆகி immediately it will be utilized for the biosynthetic phase ன்னு பார்த்தோம். இந்த biosynthetic phaseன்றது டார்க் ரியாக்ஷன்ஸ் ஆர் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் கேல்வின் சைக்கிள் எப்படி வேணா சொல்லலாம். ஓகே, இந்த ATP and NADPH வந்து it will be very crucial in the process of synthesis of food, that is glucose, sugar synthesis. It plays an important role in biosynthetic phase. Okay. Of these products of light reactions, oxygen diffuse out of the chloroplast. This NEET aspect, it's very important. This NEET like while ATP and NADPH drive the processes leading to the synthesis of food, that is sugars, in the biosynthetic phase of photosynthesis. So in the biosynthetic phase, it takes place in the stroma. It's very important. Okay, NEET aspect, it's very important. Stroma la dark reactions nadakum. Okay, so the biosynthetic process it's light independent. ஏன்னா லைட் வந்து டைரக்டா டிபெண்ட் பண்ணி இருக்காது. But it depends on the products of the light reactions. ATP and NADPH depend பண்ணிருக்கும். Besides carbon dioxide and water. Okay, இதுவும் important. So light independent reactions க்கு என்னென்ன தேவை? ATP, NADPH, carbon dioxide, water. என்னென்ன தேவை இல்ல? லைட்டும் குளோரோஃபில்லும் தேவை இல்ல. Okay. லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு. ஸோ இது எப்படி வெரிஃபை பண்ணலாம்? அந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த லைட் ரியாக்ஷன் இந்த பயோசிந்தட்டிக் ஃபேஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு எப்படி நம்ம வெரிஃபை பண்ணலாம்னா, இந்த ப்ராசஸ் வந்து இந்த லைட் அன்அவைலபிள் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரத்துல இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடுது. வேற லைட் ரெஸ்டோர் ஆகும்போது இந்த ப்ராசஸ் வந்து மறுபடியும் ரெஸ்டோர் ஆகுது, கண்டினியூ ஆகுது இந்த பயோசிந்தட்டிக் ஃபேஸ். ஸோ கன்ஃபார்மிங் இட்ஸ் டிபெண்டன்ஸ் ஆன் தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த லைட் ரியாக்ஷன். ஓகே, தென் அகெயின் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு புக்ல. கேன் வி ஹென்ஸ் சே தட் காலிங் த பயோசிந்தட்டிக் ஃபேஸ் ஆஃப் த டார்க் ரியாக்ஷன் இஸ் தி மிஸ்னோமர்? மிஸ்னோமர்னா இன்அப்ரோப்ரியேட்டா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், இட்ஸ் ஒரு வகையில பார்த்தோம்னா இந்த டார்க் ரியாக்ஷன் சொல்றது கொஞ்சம் இன்அப்ரோப்ரியேட் தான். ஏன்னா இது டார்க்னஸ் டிபெண்ட் பண்ணி இல்ல. ஓகே, லைட் தான் வந்து டைரக்டா டிபெண்ட் பண்ணி இல்லையே தவிர ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த லைட் ரியாக்ஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ டார்க் ரியாக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் இட்ஸ் இன்அப்ரோப்ரியேட் நேம் தான். இதுக்கு வந்து நம்ம லைட் independent reactions or Calvin cycle னு சொல்றது it will be more appropriate. Okay, then biosynthetic phase ல வந்து என்னென்ன யூட்டிலைஸ் ஆகும்? ATP, NADPH, carbon dioxide, water இதெல்லாம் யூட்டிலைஸ் ஆகி குளுக்கோஸ், சுகர்ஸ் சிந்தசைஸ் ஆகும். ஓகே, சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் ப்ராடக்ட் வந்து என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்டிஸ்ட் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அண்ட் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 தான் ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து பெனிஃபிஷியலா யூஸ் பண்ணணும்ட்டு யூஸ் பண்ணி மெல்வின் கால்வின் வந்து ஆல்கல் போட்டோசிந்தசிஸ்ல carbon radioactive carbon 14 utilize பண்ணி he discovered the first stable carbon dioxide fixation product. Okay, so the first product formed when carbon dioxide is taken into a reaction or fixed during the biosynthetic phase. So carbon dioxide fixation na என்னது? அட்மாஸ்பியர்ல இருந்து inorganic carbon dioxide plant எடுத்துட்டு அத organic compound glucose கன்வெர்ட் பண்ற அந்த process தான் carbon dioxide fixation. இது carbon dioxide assimilation சொல்லலாம். ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன்ல என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு மெல்வின் கால்வின் கண்டுபிடிச்சாருன்னா இட்ஸ் a 3 carbon organic acid அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. And this acid was identified as 3-phosphoglyceric acid which is also known as PGA. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் ப்ராடக்ட்
PGA. Okay, 3-phosphoglyceric acid. So Melvin Calvin radioactive carbon 14 algal photosynthesis la use பண்ணி he made this discovery. So இதுவும் important. Carbon 14 எதுல யூஸ் பண்ணாரு? Algal photosynthesis which led to the discovery of the first carbon dioxide fixation product. Okay, so இவர் வந்து Melvin Calvin வந்து he also contributed to working out the complete biosynthetic pathway. So அதனாலதான் the pathway was named after him. Calvin cycle ன்ற நேமே அதனாலதான் வந்திருக்கு. Okay, how many carbon atoms does the first carbon dioxide fixation product have அப்படின்னு கேட்டிருப்பாங்க. The answer is simple. It's a 3 carbon atoms. Okay. Then discovery of the C4 pathway. So இப்ப வந்து scientists வந்து என்ன நினைச்சாங்கன்னா எல்லா பிளான்ட்டுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் ப்ராடக்டா இந்த பாஸ்போகிளிசரிக் ஆசிட் தான் வந்து யூஸ் பண்ணுமா இல்ல வேற காம்பவுண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு டிஸ்கவர் பண்றதுக்கு தே கண்டக்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஓவர் வைட் ரேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க விச் லெட் டு தி டிஸ்கவரி தட். ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா எல்லா பிளான்ஸுமே வந்து இந்த பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அதாவது 3 கார்பன் ஆர்கானிக் ஆசிட் இதை ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷனா யூஸ் பண்ணல. ஓகே, போட்டோசிந்தசிஸ்ல வேற காம்பவுண்ட் லைக் another group of plants வந்து it used first stable product of carbon dioxide fixation as oxaloacetic acid. அதாவது 4 கார்பன் ஆர்கானிக் ஆசிடையும் ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் ப்ராடக்டா சில குரூப் ஆஃப் பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்றத டிஸ்கவர் பண்ணாங்க. ஓகே, சின்ஸ் தென் இந்த கார்பன் டை ஆக்சைடு assimilation during photosynthesis which means நான் சொன்னேன் இல்லையா கார்பன் டை ஆக்சைடு ஆர்கானிக் காம்பவுண்டா கன்வெர்ட் ஆகுறது. இந்த இன்ஆர்கானிக் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் அட்மாஸ்பியர் டியூரிங் திஸ் பயோசிந்தட்டிக் ஃபேஸ் ஆர்கானிக் காம்பவுண்டா கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் தான் கார்பன் டை ஆக்சைடு அசிமிலேஷன். சோ இந்த ப்ராசஸ்ல 2 மெயின் டைப்ஸ் இருக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் ப்ராடக்ட் வச்சு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வச்சு. ஓகே, C3 pathway and C4 pathway. So C3 pathwayன்றது plants in which the first product of carbon dioxide fixation is a 3 carbon organic acid phosphoglyceric acid. Okay, so phosphoglyceric acid first carbon dioxide fixation ப்ராடக்டா வச்சிருக்க plants வந்து undergo பண்ற pathway C3 pathway, whereas plants in which the first product of carbon dioxide fixation is a 4 கார்பன் ஆர்கானிக் ஆசிடா இருந்ததுன்னா அதாவது ஆக்சலோ அசிட்டிக் ஆசிடா இருந்ததுன்னா அந்த பாத்வேவை C4 பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த 2 குரூப் ஆஃப் பிளான்ஸ் வந்து இன்னும் அதர் அசோசியேட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸும் ஷோ பண்ணுது which we will discuss later in the upcoming topics. Okay, then the primary acceptor of carbon dioxide. இப்ப இந்த first carbon dioxide fixation product நமக்கு ஃபார்ம் ஆச்சு இல்லையா அந்த 3 கார்பன் 4 கார்பன் ஆர்கானிக் ஆசிட்லாம். சோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும்னா ஒரு பிரைமரி அக்செப்டார் இருக்கணும். அந்த பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து வர கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணாதான் இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா. அப்போ the first stable product after carbon dioxide fixation was C3 acid, phosphoglyceric acid. அப்படின்னா சயின்டிஸ்ட் இனிஷியலி என்ன பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா அது அந்த பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் வந்து 2 கார்பன் காம்பவுண்டா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ஹைபோதசைஸ் பண்ணி நிறைய இயர்ஸ் வந்து அந்த 2 கார்பன் காம்பவுண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு தே ட்ரைடு. ஏன் 2 கார்பன் காம்பவுண்ட் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் காம்பவுண்ட் வந்து 3 கார்பன் காம்பவுண்ட். அப்போ அது பிரைமரி அக்செப்டார் வந்து 2 கார்பன் காம்பவுண்டா இருந்தாதான் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல இருந்து வர கார்பன் டை ஆக்சைடுல ஒரு கார்பன் இருக்கு. சோ அந்த கார்பனும் சேர்ந்து இந்த 3 கார்பன் காம்பவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் ப்ராடக்டா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ஹைபோதசைஸ் பண்ணிட்டு சயின்டிஸ்ட் வந்து அந்த 2 கார்பன் காம்பவுண்ட வந்து ஐடென்டிஃபை பண்ண செவரல் இயர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி ட்ரை பண்ணாங்க. பட் டு தேர் சர்ப்ரைஸ் இந்த பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் வந்து 2 கார்பன் காம்பவுண்ட் கிடையாது. இட்ஸ் 5 கார்பன் கீட்டோஸ் சுகர் ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் RuBP தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் வந்து இட்ஸ் 5 கார்பன் கீட்டோஸ் சுகர் ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட். ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் இது ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட். ஓகே, தென் the Calvin cycle. So Calvin cycle ன்றது it's a cyclic pathway which was discovered by Melvin Calvin and his team and his co-workers. Okay, so இதுதான் வந்து it is a primary process. Calvin cycle தான் it's a primary process where the carbon dioxide from atmosphere is fixed to synthesize sugars, that is glucose in plants. Okay, so the primary carbon dioxide acceptor நம்ம என்னன்னு பார்த்தோம் RuBP. so இந்த RuBP வந்து இந்த Calvin cycleல ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கணும். ரீஜெனரேட் ஆயிட்டே இருந்தாதான் இந்த ப்ராசஸ் கண்டினியூஸா நடக்கும். ஓகே, and the Calvin pathway occurs in
ஆல் photosynthetic plants, எல்லா photosynthetic plantsலயும் இந்த pathway நடக்கும். இட்ஸ் யூனிவர்சல். டெஸ்பைட் இந்த C3 pathway நடக்குதோ இல்ல C4 pathway நடக்குதோ இல்ல எந்த pathway வேணாலும் பிளான்ட்ஸ்ல நடந்தாலுமே இந்த கேல்வின் பாத்வேன்றது இட்ஸ் யூனிவர்சல். இது எல்லா photosynthetic plantsலயுமே நடக்கும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் கேல்வின் சைக்கிள் வந்து 3 ஸ்டேஜஸா டிஸ்கிரைப் பண்றாங்க ஃபார் அவர் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, என்னென்ன ஸ்டேஜஸ் பார்த்தோம்னா கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன் அண்ட் ரீஜெனரேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கார்பாக்சிலேஷன். ஸோ இந்த கேல்வின் சைக்கிள் பிக்சர் வந்து இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நீட் 2024ல இந்த கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன் அண்ட் ரீஜெனரேஷன் அதை ABCன்னு கொடுத்து அதை கரெக்டா இது பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருந்தாங்க. அது ABC என்னன்னு இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கார்பாக்சிலேஷன். ஸோ கார்பாக்சிலேஷன்ல என்ன நடக்கும்னா அந்த அட்மாஸ்பியர்ல இருந்து வர கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் ருபுலோஸ் பிஸ்பாஸ்பேட்டோட சேர்ந்து இட் வில் ஃபார்ம் தி ஸ்டேபிள் ஆர்கானிக் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கார்பாக்சிலேஷன்ன்றது இட்ஸ் அ crucial process. Okay, most crucial step of the Calvin cycle. So இதுல வந்து carbon dioxide from atmosphere is utilized for the carboxylation of RuBP. RuBP தான் primary carbon dioxide acceptor நம்ம பார்த்தோம். So இந்த ரியாக்ஷனை catalyze பண்ற enzyme RuBP carboxylase. இந்த enzymeக்கு oxygenation activity இருக்கிறதுனால இது RuBP carboxylase oxygenase அப்படின்னு சொன்னா இன்னும் more appropriate இருக்கும். Okay, so this reaction was catalyzed by the enzyme RuBisCO, which is also known as RuBP carboxylase oxygenase. Okay, so இந்த ரியாக்ஷன்ல என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தோம்னா 2 molecules of 3-phosphoglycerate ஃபார்ம் ஆகும். சோ இது வந்து 3-phosphoglycerateனாலும் கரெக்ட் தான், 3-phosphoglyceric acidனாலும் கரெக்ட் தான். சோ தீஸ் ஆர் தி சேம் காம்பவுண்ட் தான் ரெண்டுமே டினோட் பண்ணும். ஓகே, உங்களுக்கு அங்க வந்து 3-phosphoglyceric acidன்னு கொடுத்திருப்பாங்க, இந்த ரியாக்ஷன்ல 3-phosphoglycerateன்னு கொடுத்திருப்பாங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ப்ராடக்ட் இட்ஸ் 3-phosphoglyceric acid or 3-phosphoglycerate. ஓகே, சோ இதுல வந்து 2 molecules of 3-phosphoglyceric acid form ஆகும். Okay, so இந்த carboxylation it's a most crucial step. Then reduction it has the series of reactions. So in the reduction reaction la தான் வந்து glucose form ஆகும். Okay, and in the reduction reaction la தான் நமக்கு products of the light reaction ATP and NADPH products இருக்கு இல்லையா, அது இந்த phase la தான் reduction phase la தான் it will be utilized. Okay, so in the reduction phase it involves utilization of 2 molecules of ATP for phosphorylation with CO2 molecule fixed. So ஒரு CO2 molecule carbon dioxide molecule fix ஆகிறதுக்கு 2 molecules of ATP தேவை. So ATP for phosphorylation அப்படின்னு கொடுத்திருக்காங்க. phosphorylation என்னன்னா it's the addition of phosphate group to a molecule. Okay, so எப்படி இந்த phosphorylation நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த 3-phosphoglycerate இந்த கார்பாக்சிலேஷன்ல ஃபார்ம் ஆச்சு இல்லையா, இந்த 3-phosphoglycerate வந்து it will undergo phosphorylation. So ATP வந்து it will be used in phosphorylation. So இந்த 3-phosphoglycerate வந்து it will be phosphorylized to 1,3-bisphosphoglycerate and ADP. Okay, so இது வந்து 1 molecule of 3-phosphoglycerateக்கு, whereas 2 molecules of 3-phosphoglycerate வந்து carboxylationல ஃபார்ம் ஆகுது. So இதுல வந்து நமக்கு இன்னொரு ATP யூட்டிலைஸ் ஆகும். So 2 molecules of ATP will be utilized for phosphorylation per carbon dioxide molecule fixed. Okay, அந்த மாதிரி 2 molecules of NADPH will be utilized for reduction per carbon dioxide molecule fixed. So the NADPH ன்றது it has reducing power. Okay, NADPH வந்து it will carry high energy electrons. So இந்த 1,3-bisphosphoglycerate ஃபார்ம் ஆச்சு இல்லையா, இத வந்து ரெடியூஸ் பண்ணி இந்த NADPH molecule வந்து it will form the triose phosphate. Okay, so triose phosphate ன்றது glyceraldehyde 3-phosphate and 3 carbon sugar தான். இந்த glyceraldehyde 3-phosphate தான் it will be used to create the sugars like glucose, sucrose, starch இதெல்லாம் ஃபார்ம் பண்றதுக்கு it will play a role. Okay, so reductionல என்ன நடக்குது, 2 molecules of ATP வந்து phosphorylationக்கு தேவை per carbon dioxide moleculeக்கு, and 2 molecules of NADPH தேவை for reductionக்கு per carbon dioxide molecule fix ஆகிறதுக்கு. Okay, so ஒரு carbon dioxide fix ஆகிறதுக்கு இதெல்லாம் தேவை, whereas 6 molecules of carbon dioxide fix ஆனாதான், அதாவது 6 turns of cycle நடந்தாதான் 1 molecule of glucose synthesize ஆகும். It's important. Okay, then this is about the reduction phase. Then regeneration phase ல பார்த்தோம்னா
The regeneration steps of the carbon dioxide acceptor molecule RuBP require 1 ATP for phosphorylation to form RuBP. So இந்த RuBP வந்து ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கும் நம்ம பார்த்தோம். அந்த ரீஜெனரேட் ஆனாதான் அந்த சைக்கிள் வந்து அன்இன்டரப்டடா கண்டினியூ ஆகும். ஓகே, சோ இந்த இதுக்கும் வந்து ஒரு ஏடிபி தேவை, ரீஜெனரேஷனுக்கும் ஒரு ஏடிபி தேவை. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் வந்து இந்த ரீஜெனரேஷன் பேஸ்ல சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணி இது ரிபுலோஸ் 5 பாஸ்பேட் ரிபுலோஸ் 5 பாஸ்பேட் ஃபார்ம் பண்ணோம். ஓகே, சோ இந்த ரிபுலோஸ் 5 பாஸ்பேட் வந்து இட் வில் அண்டர்கோ பாஸ்போரிலேஷன். அதுக்கு தான் இன்னொரு பாஸ்பேட் நமக்கு தேவை. இந்த ரிபுலோஸ் பாஸ்பேட் வந்து phosphorylation undergo பண்ணி it will form the rubulose bisphosphate. Okay, so in the rubulose 5 phosphate வந்து it will undergo phosphorylation to form ribulose 1,5 bisphosphate. So இதுதான் regeneration. So regeneration ஆகிறதுக்கு இன்னொரு ATP தேவைப்படுது. Okay, so this process is crucial for the Calvin cycle to continue uninterrupted. So இப்ப வந்து for every carbon dioxide, இப்ப நம்ம என்ன பார்த்தோம், ஒரு carbon dioxide molecule fix ஆகணும் அப்படின்னா 3 molecules of ATP தேவை and 2 molecules of NADPH தேவை. So 2 molecules of ATP வந்து reduction phaseல தேவைப்பட்டுச்சு, 1 molecule of ATP regeneration phaseல தேவைப்பட்டுச்சு. So totally 3 molecules of ATP வந்து தேவை to fix 1 carbon dioxide molecule and 2 molecules of NADPH தேவை. Okay, சோ இதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன்ல ஒன்லி ஏடிபி மட்டும் சிந்தசைஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து இட் இஸ் ப்ராபபிலி டு மீட் திஸ் டிஃபரன்ஸ் இன் நம்பர். சோ ஏடிபி ஒன்னு டார்க் ரியாக்ஷன்ஸ், அதாவது லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ்ல எக்ஸ்ட்ராவா தேவைப்படுறதுனால இந்த சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன்ல ஒன்லி ஏடிபி மட்டும் தான் சிந்தசைஸ் ஆகும், ஸ்ட்ரோமல் லேமலால நடக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோல. ஓகே, வேணும்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் to make 1 molecule of glucose, so ஒரு molecule of glucose நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா 6 turns of the cycle நடக்கணும். அதாவது 6 carbon dioxide molecule வந்து fix ஆகணும். அப்ப உங்களுக்கு ஒரு question கேட்டிருப்பாங்க, work out how many ATP and NADPH molecules will be required to make 1 molecule of glucose through the Calvin pathway அப்படின்னு கேட்டிருப்பாங்க. So in each turn of the cycle நமக்கு 3 molecules of ATP and 2 molecules of NADPH தேவைப்படுதுன்னு தெரியும். அப்ப 6 turns of the cycle 6 carbon dioxide molecule fix பண்ணணும்னா total ATP required 6 into 3 18 ATP தேவைப்படும் and total NADPH required 6 into 2 12 NADPH தேவைப்படும். So totally 1 molecule of glucose form ஆகிறதுக்கு 18 ATP molecule தேவை and 12 NADPH molecule தேவை. It's important. NEET 2023ல கேட்டிருக்காங்க. So என்னென்ன molecule இந்த Calvin cycleக்கு உள்ள வருது and என்னென்ன molecule வெளியில போகுதுன்னு பார்த்தோம்னா, 6 carbon dioxide molecule and 18 ATP and 12 NADPH is utilized in the Calvin pathway, whereas 1 glucose is formed and 18 ADP and 12 NADP is going out of the Calvin cycle. Okay, so this is about the Calvin cycle. Students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா kindly subscribe my channel. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. Thank you.